இலங்கையினுடைய பிரபலமான மொடல் அழகி மற்றும் நடிகையான பி.வி. ஹன்சமாலியினுடைய மகன் எதிர்வரும் 16ஆம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். கொழும்பு மேலக நீதவான் நுவான் கௌசல்யா இந்த உத்தரவை கடந்த புதன்கிழமையில பிறப்பித்திருந்தார். இது இந்த வாரம் முழுவதும் ட்ரெண்டிங்காக பேசும் பொருளாக மாறியிருந்தது. ராஜகிரிய கழுப்பாலுவ பகுதியில் இடம்பெற்ற விபத்தொன்றை தொடர்ந்து முச்சக்கர வண்டி சாரதி ஒருவரை தாக்கிய குற்றச்சாட்டுல பி.வி. ஹன்சமாலியின் மகன் உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. குறிப்பாக தாக்குதலுக்கு இலக்கான நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். பின்னர் பி.வி. ஹன்சமாலியின் மகன் வெடிக்கடை போலீசாரினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கு மறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இதுபோன்ற சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தது. சந்தேக நபர்களை அடையாள அணிவகுப்பிற்கு உட்படுத்துமாறு நீதவான் இதன் போது உத்தரவிட்டிருக்கிறார். வெலிக்கடை போலீசார் சந்தேக நபர்கள் அறுவரையும் முகத்தை மூடிய நிலையில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய பின்னர் விடுக்கப்பட்ட கோரிக்கையை பரிசீலித்த நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். சுமார் 3 மாதங்களுக்கு முன்பு பி.வி. ஹன்சமாலியின் மகனின் நபர் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் ராஜகிரிய பகுதியில் பயணித்த போது முச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்துக்குள்ளாகி இருந்தது. விபத்தை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த பி.வி. ஹன்சமாலியின் மகன் உள்ளிட்ட சந்தேக நபர்கள் குழு முச்சக்கர வண்டி சாரதியை தாக்கியுள்ளமை போலீசாருடைய ஆரம்பகட்ட விசாரணைகள் போது தெரிய வந்திருக்கு. தாக்குதலுக்குள்ளான நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதுடன் அவர் வெலிக்கடை போலீசாருக்கு செய்த முறைப்பாட்டிற்கு அமையவே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ பி.வி. ஹன்சமாலியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மகனை விட்டுக் கொடுக்காத எந்த தாயுமே தன்னுடைய பிள்ளையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. விட்டு கொடுக்காம சொல்லி இருக்கிறாங்க, என்னுடைய மகன் மீது குற்றச்சாட்டு இல்லை, என்னுடைய மகன் மீது போலி குற்றங்கள் முன்வைக்கப்படுகிறது, என்னுடைய பிரபலியத்தை காரணம் காட்டி இந்த தாக்குதலாக இருக்கட்டும் குற்றச்சாட்டுக்களாக இருக்கட்டும் முன்வைக்கப்படுகிறது. எனவே எப்போது நான் என்னுடைய மகனுடன் இருப்பேன், என்னுடைய மகனுக்கு தேவையான விடயங்களை செய்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பி.வி. ஹன்சமாலி ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறாங்க. பி.வி.னுடைய மகன் காவிங்க இதற்கு முதலிலும் சில சம்பவங்கள் அவருடைய பேரில் பதிவாகி இருந்தது. அம்மாவுடைய பிரபல்யத்தை வைத்துக்கொண்டு மகன் செய்யக்கூடிய செயல்களும் இந்த செயல்களுக்கு காரணமாக அம்மா இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறதும் அதுக்கப்புறம் சமூக வலைத்தளங்கள் ஊடகங்களை இது தொடர்பாக பேசுகிற விடயங்கள் பரவலாக பரவி கொண்டிருக்கிறது. எனவே இந்த விவகாரம் இப்போ இந்த வாரம் முழுவதும் பேசு பொருளாக மாறி இருந்தது. குறிப்பாக அம்மாவுடைய பிரபல்யத்தை வைத்து மகன் செயற்படுகிறாரா அல்லது அம்மாவுடைய பிரபல்யத்துக்கு எதிராக மக்கள் செயற்படுறாங்களா அல்லது அம்மாவுக்கு எதிரானவங்க இந்த மாதிரியான சூழ்ச்சியில் ஈடுபடுறாங்களான்றது போலீசாருடைய விசாரணைகள் மூலம் அதே போல நீதிமன்றத்தில் இப்போ வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த விடயங்கள் தொடர்பில் அவங்க தான் முடிவெடுக்கணும். எனவே இந்த விவகாரம் நீண்ட நாட்களாக பேசப்பட்ட விடயமாக மாறி இருக்கிறது. பி.வி. ஹன்சமாலி தெரியும், மிகவும் கஷ்டப்பட்டு மிகவும் போராடி இந்த இடத்திற்கு வந்தவங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பல காணொளிகளை நாங்கள் பார்த்திருந்தோம். எனவே இப்போ இது இந்த போராட்டத்திற்கு மத்தியில் அவருக்கு எதிரான செயற்பாடுகள் அப்படின்னு சொல்லி அவங்க தான் சொல்றாங்க. எனவே இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் போலீசார் இது தொடர்பில் விசாரணைகளை நடத்தி வராங்க. தாக்குதலுக்கு இலக்கானவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இது தொடர்பில் கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. டிக்டாக் சமூக வலைத்தளத்தில் காணொளிகள் பதிவிடப்பட்டது தொடர்பில் தான் இந்த சிக்கல் இருந்துச்சு. அதற்கு பிறகு காணொளிகள் நீக்கப்பட்டது. அதற்கு பிறகு மீண்டும் சில காணொளிகள் பதிவேற்றப்பட்டது. இப்படி நிறைய விஷயங்களை இரண்டு பக்கத்திலேயும் இருந்து பேசக்கூடிய விடயமாக மாறி இருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் போலீசார் விசாரணைகளை நடத்தி உரிய நடவடிக்கைகள் எடுப்பதற்கான சில விடயங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க. எனவே பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த விவகாரம் எவ்வளவு தூரம் எந்த விடயங்களை கொண்டு சேர்க்குது. அம்மாவிட பிரபல்யத்தை வைத்து மகனினுடைய நடவடிக்கை தொடர்பிலும் அல்லது அம்மாவினுடைய பிரபல்யத்திற்கு எதிராக சிலரினுடைய செயற்பாடுகளா அப்படின்றது போலீசார் விசாரணைகள் மூலம் வெளிக்கொண்டு வருவாங்க. எனவே எதிர்வரும் 16ஆம் தேதி வரைக்கும் இவர்களை விளக்கு மறியலில் வைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. பின்னர் அடையாள அணிவகுப்பு நடத்தப்படும். அந்த தாக்குதலுக்கு இலக்கான நபர் யாரு தாக்குனாங்க அப்படின்றத உறுதிப்படுத்தினாங்கன்னு சொன்னால் ஒன்று பிணையில் விடுவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இல்லை சட்டத்தினுடைய நடவடிக்கைகள் முன்னெடுப்பதற்கான சூழ்நிலைகள் கூட இருக்கும். பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நாங்கள் மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.